சோழ சிரஞ்சீவி அத்தியாயம் 22. வா அருண்மொழி, அமரலாம் என இடப்பக்கமிருந்த ஆசனத்தை காட்டினார் மாமன்னர் சுந்தர சோழர். தந்தையையும் அனிருத்தரையும் வணங்கி அமர்ந்த அருண்மொழி, வரச் சொன்னதாக தகவல் வந்தது தந்தையே என்றான். ஆம், இலங்கையிலிருந்து வந்த செய்தி உன்னையும் அடைந்திருக்கும் என்று நினைக்கிறேன். உன் முகவாட்டமே காட்டுகிறது அதை. என்றாலும் சில விஷயங்களில் முடிவெடுக்க உன்னிடம் பேச வேண்டியது இருக்கிறது என்றார். முடிவை எடுத்துவிட்டு என்னிடம் அறிவித்தாலே போதும் தந்தையே என்றான் அருண்மொழி. தன் மகனின் நம்பிக்கையை மனதிற்குள்ளேயே ரசித்து கொண்ட சுந்தர சோழர், சில விஷயங்களில் அனைவரின் கண்ணோட்டமும் அவசியமானது என்றவர் தொடர்ந்து தனக்கும் அனிருத்தருக்கும் இடையே நடந்த விவாதங்களையும் அதன் பொருட்டு எடுத்த முடிவுகளையும் விவரித்தார். வானதியின் திருமணம் எத்துணை அவசியமானது என்பதையும் விவரித்தார். அத்தனையையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டான் அருள்மொழி. இப்போதைய பிரச்சனை ஆதித்தனை சம்மதிக்க வைப்பதுதான். வடதிசை மாதண்ட நாயகனாக அவன் பதவி ஏற்கும் முன்பு மனம் முடித்துவிட வேண்டும். அதன் பிறகு தென் திசை மாதண்ட நாயகனாக உன்னை நியமிப்பது. கூடவே கொடும்பாளூரும் உனது பொறுப்பில் வந்துவிடும். வானதியை மனம் முடித்துவிட்டாள் என்றார் அனிருத்தர். அடுத்த மன்னர் மதுராந்தகர் என்பதை எந்தவித குழப்பமும் இன்றி நிலைநிறுத்ததான் இந்த முடிவா கேட்டான் அருண்மொழி. ஆம், வடதிசை தென் திசை என நீங்கள் இருவரும் பொறுப்பேற்றுவிட்டால் மாமன்னருக்கு பிறகு மொத்த சோழத்திற்கு யார் என்ற குழப்பமே வராது. ஏனெனில் 2 மாதண்ட நாயகர்களுமே சோழத்திற்குள் அடக்கம் என்றார் மாமன்னர். தந்தையே, தாங்கள் எண்ணுவது சரி, ஆனால் அதற்கான செயல்முறை தவறு. சோழத்தின் அடுத்த மன்னர் என சொல்லும் மதுராந்தகருக்கு முதலில் திருமண ஏற்பாடுகளை செய்யாமல் தங்களது மகன்களான எங்கள் இருவருக்கும் செய்வது சோழத்தின் அரசு உரிமையை உங்கள் வாரிசுகளுக்கு உள்ளியதாகவே தர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தாதா அடுத்தவர்களுக்கு? கேட்ட அருள்மொழியை திகைத்து போய் பார்த்தனர் இருவரும். இதை எப்படி மறந்தோம்? கொடும்பாளூராரின் மரணம் தந்த அழுத்தத்தில் இதை மறந்து போனோமா? மதுராந்தகனை எப்படி மறந்தோம்? அடுத்த மன்னன் அவன் என்று முடிவெடுத்த பிறகு பட்டத்து அரசி யார் என்பதை யோசித்திருக்க வேண்டாமா? 2 பேர் மனதிலும் இந்த கேள்விகள் எழுந்தன. அதே சமயம் அருள்மொழியின் புத்தி கூர்மை கண்டு வியக்கவும் தவறவில்லை இருவரும். ஆம் அருண்மொழி, முதல் பிரச்சனை அதுதான். அதன் பின்புதான் இவற்றையும் தீர்க்க வேண்டும். முக்கியமாய் இப்போதிருக்கும் சூழ்நிலையில் ஆதித்தனுக்கு மனமுடித்து வைப்பதும் மதுராந்தகனை கவனிக்காதிருப்பதும் இன்னும் பல பிரச்சனைகளுக்கு அடிக்கோலும். முதலில் இது பற்றிதான் நான் சோழ மாதேவியார் செம்பியனாரிடம் பேசி இருக்க வேண்டும். இதை எப்படி மறந்தேன் என்று வெளிப்படையாகவே வருத்தப்பட்டார் சுந்தர சோழர். இப்போதும் ஒன்றும் தாமதமாகவில்லை தந்தையே. முதலில் மதுராந்தகர் விஷயத்தை முடிவு செய்யுங்கள். அது தங்களுக்கு அவர் மீது அக்கறை உண்டு என்பதை தெளிவுபடுத்தும் என்று அருண்மொழியை கனிவோடு பார்த்தார் அனிருத்தர். தானே அரசனாக வேண்டும் என்று நினைப்பவர் மத்தியில் தன் சிற்றப்பனுக்கு அரசுரிமை தருவதோடு மட்டுமின்றி தன் தந்தையின் மதிப்பும் வாக்கும் தவறாது காக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறானே. ஒரு அரசனுக்குரிய கம்பீரம், ஒரு அமைச்சனுக்கு உரிய தெளிவு, இவனை போன்றவர்கள் அல்லவா மன்னனாக வர வேண்டும் என்று தனக்குள் எழுந்த எண்ணங்களை தனக்குள்ளேயே அடக்கி கொண்டார் அனிருத்தர். தந்தையே, எக்காரணம் கொண்டும் அக்கன் குந்தவையின் விஷயத்தில் மட்டும் கட்டாயப்படுத்தாதீர்கள். அரசியல் அழுத்தங்களுக்காக அவரது வாழ்வு பற்றி எந்தவித அவசர முடிவையும் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. தெரியும் அப்பா, உனக்கும் உன் தமக்கைக்கும் உடன்படாத எதையும் என்னால் செய்ய இயலாது என்பதை நானே அறிவேன் என்றார் சுந்தர சோழர் சிரித்தபடியே. மதுராந்தகர் திருமண விஷயத்தை சோழ மாதேவியாரிடம் பேசிவிடலாம். ஆனால் ஆதித்தனிடம் என்று இழுத்தார் அனிருத்தர். அதற்காகத்தானே அருள்மொழியை வரவழைத்தது. அதுவுமின்றி வடதிசை மாதண்ட நாயகன் என பதவி அளிக்கிறோமே ஆதித்தனுக்கு, அதற்காகவாவது மனம் முடிக்க ஒப்புக்கொள்ளத்தானே வேண்டும் என்றார் அனிருத்தர் சிரித்தபடியே. தவறான புரிதல் ஐயனே. உங்கள் இருவருக்குமே அண்ணனை ஆதித்தனை பற்றி புரிதல் சரியாக இல்லை என்பதை நான் வருத்தத்தோடு தெரிவிக்கிறேன். என் அண்ணன் ஆசைப்படுவது சோழத்தின் அரசன் ஆவதற்கோ தனிப்பட்ட மன்னன் ஆவதற்கோ அல்ல. அண்ணனுக்கு தேவை நினைத்ததை செய்யும் சுதந்திரம். தனது எந்த ஒரு முடிவையும் செயல்படுத்த எவரிடமும் அனுமதி கேட்காத சுதந்திரம். எடுத்த முடிவை சரியாக்கும் திறன் கொண்டவர் ஆதித்தர். அவர் எதிர்பார்க்கும் அந்த முழு சுதந்திரம் அரச பதவியில் மட்டுமே உண்டு எனில் அதையும் அடைந்து காட்டுவார் அவர். ஒருவேளை அவர் எதிர்பார்க்கும் இந்த அற உரிமையை அரச பதவி தடுக்கும் எனில் அதையும் துறந்து தான் நினைத்ததை செயல்படுத்தும் திறன் கொண்டவர். இது புரியாமல் தான் நீங்கள் அனைவருமே அவர் அரசராக விரும்புவதாக நினைத்து கொள்கிறீர்கள்.
அவருடைய இப்போதைய நோக்கம் ஈழத்திலுள்ள பாண்டியரின் மணிமுடியை மீட்பது மட்டும்தான். அதற்கு அவரை அனுமதித்தாலே போதும், மற்ற எதை பற்றியும் அவர் கவலைப்பட மாட்டார் என்றான் அருண்மொழி. இப்போதுதான் பாண்டிய போரை முடித்திருக்கிறோம். உடனே ஈழப்போர் என்பது சாதாரண விஷயம் அல்லவே. நாட்டின் நிலையையும் கவனத்தில் கொள்ள வேண்டி உள்ளது. ஒரு போர் என்பது நாட்டின் ஒரு இயல்பான விஷயங்களை மாற்றி அமைக்கக்கூடியது. அதற்கு நம்மை நாம் தயார்படுத்தி கொள்வதும் அவசியம். வெறும் வீரம் மட்டுமே போரின் வெற்றியை தீர்மானிப்பதில்லை என்றார் மாமன்னர். மறுக்கவில்லை தந்தையே. முதலாம் பராந்தகர் மீட்க தவறியதை இரண்டாம் பராந்தகரான உங்கள் காலத்திற்குள் மீட்க நினைக்கும் தமையனின் வேகமும் தவறில்லையே. என்ன செய்யலாம் அருள்மொழி? இப்போதிருக்கும் பிரச்சனைகளுக்கு உனது தீர்வாக எதை சொல்கிறாய்? ஈழத்தின் மீது படையெடுப்பதுதான் இதற்கு வழியா? இல்லை, முதலில் மதுராந்தகரின் திருமண விஷயம் நடக்கட்டும். அதன் பிறகு அண்ணனை வடதிசை மாதண்ட நாயகனாக பொறுப்பேற்க சம்மதிக்க வைக்க வேண்டும். என் எண்ணம் சரியெனில் இதற்காக அண்ணன் நிச்சயமாக சில நிபந்தனைகளை முன்வைப்பார். உடனடியாக ஈழப்போர் என்பதை தவிர்த்து வேறு ஏதாவது எனில் பரிசீலிக்கலாம். என்ன நிபந்தனைகளை ஆதித்தன் முன்வைப்பான் என தகவல் ஏதேனும் உண்டா? கேட்டார் மாமன்னர். அதை அண்ணனை தவிர வேறு எவராலும் சுட்டிக்காட்டக்கூட இயலாது. இது பற்றி அவரிடம் பேசலாம். தங்களுக்கு மறுப்பேதும் இல்லையெனில் நானே அவரிடம் பேசுகிறேன். இது இப்போது அவசியம்தானா? மாமன்னரின் முடிவை ஏற்றே ஆக வேண்டும் எவராயினும் என்றார் அனிருத்தர். தவறு ஐயனே. மாமன்னரின் கட்டளையை ஏற்காமல் ஆதித்தர் இருக்க மாட்டார். அதே சமயம் அவர் விருப்பத்திற்கு மாறாக செயல்படவும் விடமாட்டார். இந்நாட்டின் மூத்த இளவரசர் அவர். அவருடைய ஒப்புதல் சில விஷயங்களுக்கு அவசியம் என்பதையும் மறவாதீர்கள். இது மிரட்டலாக தோன்றுகிறதே. கேள்வியை கடுமையாக்கினார் அனிருத்தர். என்ன செய்வது? அண்ணன் ஆதித்தன் சம்பந்தமான எல்லா விஷயங்களும் மிரட்டலாகவே படுகின்றன உங்களுக்கு என்றான் அருண்மொழி பொறுமையாக. சோழ பேரரசில் முடிவை எடுக்கும் உரிமை மன்னருக்கு மட்டுமே உண்டு. இதை மறக்காதே அருண்மொழி என்றார் அனிருத்தர் கோபமாக. மறுக்கவில்லை. ஆனால் வடதிசை மாதண்ட நாயகராக ஆதித்தர் பொறுப்பேற்க சம்மதிக்காவிடில் உங்களால் கட்டாயப்படுத்த முடியாது. அவரை மட்டுமல்ல, என்னையும் வேறு எவரையாவது 2 திசைகளுக்கும் பொறுப்பேற்க சொல்ல மட்டுமே முடியும் என்றான் அருண்மொழி தெளிவாக. அது மட்டுமல்ல, இவ்விஷயத்தில் ஆதித்தரின் நிபந்தனைகளை மன்னரே ஏற்க வேண்டி வரும். காரணம், அவரது எந்த ஒரு செயலும் சோழத்தின் மேன்மையை முன்னிறுத்தியே இருக்கும் என்று சொன்னான். சுந்தர சோழர் தீவிரமாக யோசித்தார். அருண்மொழி கூறுவதும் சரிதான். ஆதித்தனின் எந்த ஒரு முடிவும் சோழத்தை மேன்மையாக்கும் என்பதில் எனக்கு ஐயமில்லை. சரி அருண்மொழி, இது பற்றி காஞ்சிக்கு சென்று உன் தமையனை சந்தித்து விரிவாக பேசி முடிவெடுத்து வை. இன்னும் 15 நாட்களுக்குள் நானும் காஞ்சி வருவேன். அதற்குள் மதுராந்தகனின் திருமணம் பற்றியும் சோழமாதேவியாரிடம் பேசிவிடுகிறேன் என்றார். நாளையே காஞ்சி நோக்கி புறப்படுகிறேன் தந்தையே. வானதி விஷயத்தை நான் சமாளித்துக் கொள்கிறேன். ஆறுதல் கூற அக்கன் குந்தவையும் அங்கு உண்டு. நீங்கள் இது பற்றிய கவலையை தவிர்த்து ஆக வேண்டியதை கவனியுங்கள் என்ற அருண்மொழி அனிருத்தரை நோக்கி வணங்கிவிட்டு, ஏதேனும் தங்கள் மனம் நோக்கும்படி பேசியிருந்தால் மன்னியுங்கள் ஐயனே என கூறி பணிவாக திரும்பி நடந்தார். சொல்ல வேண்டியதை தெளிவாக உறுதியாக கூறிவிட்டு தவறு என்றால் மன்னிக்கும்படியும் வேண்டுகோள் விடுத்து கம்பீரமாக நடந்து செல்லும் அருண்மொழியை கண்ட அனிருத்தர் மனதில் தோன்றியது இதுதான். சோழம் இவனால் காலம் கடந்தும் வாழும். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 23. காஞ்சியை நோக்கி விரைந்து கொண்டிருந்த கந்தமாறனுக்கு தனது தந்தையின் விருப்பத்தினை ஆதித்தனுக்கு மணிமேகலையை மனம் முடித்துவிட வேண்டும் என்ற ஆசையை நிறைவேற்றிவிட வேண்டும் என்ற முனைப்பு இருந்ததே தவிர இதை எப்படி ஆதித்தனிடம் பேச ஆரம்பிப்பது என்ற குழப்பமே மேலோங்கி இருந்தது. மணிமேகலை தனது தங்கையாகி போனதாலேயே தயங்கினான் கந்தமாறன். இன்னொரு முக்கியமான விஷயமாய் இதை பார்த்திவேந்திரன் முன்னிலையில் பேசக்கூடாது என்பதுதான். ஏற்கனவே இருவருக்கும் இடையில் சரியான புரிதல் இல்லை. எப்படி இதை தொடங்குவது, எவர் கொண்டு முடிப்பது என்ற சிந்தனையிலேயே தனது புறவியின் வேகத்தை மட்டுப்படுத்தினான் கந்தமாறன். இருவழி சாலை ஒரு புறம் காஞ்சியை அடைவதற்கும் மறுபுறம் தஞ்சையை அடைவதற்குமாக பிரிந்து நின்றது. எதன் வழி செல்ல போகிறாயோ நீ என்று கந்தமாறனை கேட்பது போல அந்த சாலைகள் பிரிந்திருந்தன. தஞ்சை வழியை உற்று நோக்கியவனுக்கு சட்டென்று அவன் நினைவு தோன்றியது. ஆம், அவனேதான். அவன்தான் இதற்கு தகுதியான தேர்வு. என்னையும் புரிந்தவன். ஆதித்தனுக்கும் அன்பால் நல்லதொரு எண்ணம் உண்டு.
அவன் பேசினால் மட்டுமே இது கைகூடும். அவனை தவிர வேறு எவராலும் இது சாத்தியமாகாது. எங்கே காண்பது அவனை? பழையாறை சென்றிருப்பதாக தகவல். நிச்சயமாய் குந்தவையை சந்தித்திருப்பான். குந்தவை நிச்சயம் அவனை அருள்மொழியிடத்தை அனுப்பியிருப்பாள். அருள்மொழியோ தற்போது தஞ்சை வந்துள்ளதாக கேள்வி. அப்படியெனில் அவன் நிச்சயம் தஞ்சைக்கு வருவான். தஞ்சையில் அவனை சந்திப்பதே சிறந்த வழியாக இருக்கும். இவ்வாறு முடிவெடுத்த கந்தமாறன் தனது புறவியை தஞ்சை நோக்கி செலுத்தலானான். அவன் பார்க்க விரும்பிய அந்த நண்பன் வந்தியத்தேவன். அதே சமயம் தஞ்சையை நோக்கி பயணித்து கொண்டிருந்தான் வந்தியத்தேவன். மனம் எங்கும் அலை கடலென ஆர்ப்பரித்து கொண்டிருந்தது குந்தவையின் நினைவு. எத்தனை வேகமாய் தன் நேசத்தை வெளிப்படுத்தி சென்றுவிட்டாள் அவள். என் எண்ணம் என்ன என்பதை அறியக்கூட முற்படவில்லையே. இது சரிவருமா என யோசிக்கக்கூட நேரம் தரவில்லையே. அவளை விடு. முதலில் உனது எண்ணம் என்ன வந்தியத்தேவா? எவர் மீது விருப்பம் உனக்கு? உள்ளிருந்து ஒரு குரல் கேட்டது. 2 பேரின் மேலும் தான். ஏனெனில் எவரையும் வெறுக்க என்னால் இயலாதே என்றது இன்னொரு குரல். குந்தவை தன் நிலைப்பாட்டினை உறுதியாக எடுத்துரைத்தாளே. மணிமேகலையும் விழிகளாலேயே விடை கொடுத்தாளே. தன் அண்ணன் கந்தமாறனின் நண்பன் என்ற உரிமையை ஒருவேளை நீ தவறாக புரிந்து கொண்டிருந்தால் என் உள்ளம் கவர்ந்திருக்கிறாளே. அவள் உள்ளத்தை நீ கவர்ந்துள்ளாய் என்பது உறுதியாக தெரியுமா? மௌனமானான் வந்தியத்தேவன். ஏதாவது ஒரு முடிவெடுத்தாக வேண்டுமே வந்தியத்தேவா. அது முடியாமல் தானே தவிக்கிறேன். காலம் வரும் வரை காத்திருக்க வேண்டியதுதான். அது சரி, குந்தவையின் விருப்பத்திற்கு தகுதியானவன் தானா நீ? அவள் சோழ தேசத்தின் இளவரசி. நானும் நாளை சோழத்தின் தளபதியாக கூடியவன்தான். வந்த வேலையை மறந்துவிட்டதாக தோன்றுகிறதே. தளபதியாவதற்கு உரிய முயற்சிகளுக்கு உன் காதல் தடை போட்டுவிடும் போல தெரிகிறதே. உண்மைதான். 2 பெண்களின் அன்பிற்கு இடையில் கடமை தத்தளிக்கிறது. இதற்காகத்தான் தன் கடமை முடியும் வரை எந்த பெண்ணிடமும் நெருங்காமல் இருக்கிறான் போலும் ஆதித்தன். இவ்வாறெல்லாம் தனக்குள்ளேயே புலம்பிக் கொண்டு வந்த வந்தியத்தேவன் தஞ்சையை அடைந்ததும் கோட்டை வாசலிலேயே நின்றிருந்த புறவிகளில் ஒன்றை கண்டு நின்றான். இது கந்தமாறனின் புறவியாயிற்றே. பழுப்பு நிறத்தில் நெற்றியில் சந்தன கீற்றால் கோடிட்டது போல ஒரு வெண்ணிறக்கோடு. இது நிச்சயம் அவனது புறவிதான். ஆனால் உள் செல்லாமல் வெளியே எங்கு கட்டப்பட்டுள்ளது? அப்படியெனில் கந்தமாறனும் இங்கே வெளியில்தான் உள்ளான். பார்வையை சுழலவிட்டான் வந்தியத்தேவன். எதிரே இருந்த மண்டபத்தில் இருக்கிறானா வந்தியத்தேவன் என அவனை தேடிவிட்டு ஏமாற்றத்தோடு வெளியே தன் புறவி நோக்கி வந்து கொண்டிருக்கும் கந்தமாறனை கண்டுவிட்டான் வந்தியத்தேவன். நண்பா, கந்தமாறா! குரல் கேட்டு திரும்பிய கந்தமாறனுக்கு தன் பின்னே நின்றிருந்த வந்தியத்தேவனை கண்டவுடன் தலைக்கால் புரியவில்லை. ஓடி சென்று தாவி தழுவிக்கொண்டான். வந்தியத்தேவா, தேடி சென்ற தெய்வம் நேரிலேயே நிற்பது போல நான் உணர்கிறேனடா என்று அகமகிழ்வோடு கூறினான். எனக்கும் அப்படித்தான் நண்பா. பலவித குழப்பங்களுக்கிடையே உன்னை கண்டது பெரும் ஆறுதல் என்றான். உன்னிடம் நிறைய பேச வேண்டியுள்ளதே என்றான் கந்தமாறன். அதற்கென்ன, வா, உணவருந்தி கொண்டே பேசுவோம் என்று கூறிய வந்தியத்தேவன் கந்தமாறனை கைப்பிடித்து அருகில் உள்ள விருந்தினர் மண்டபத்துக்குள் அழைத்து சென்றான். நண்பர்கள் இருவரும் உண்டு முடித்த பின்பு, சொல் நண்பா, என்ன விஷயம்? வீட்டில் அனைவரும் நலம்தானா கேட்டவன் வந்தியத்தேவன். அனைவரும் நலமே. எனினும் அதனை நிலைநிறுத்தவே உன்னை தேடி அலைகிறேன். என்ன செய்ய வேண்டும்? உத்தரவிடு. உன் நலனுக்காக நான் எதையும் செய்வேன் என்பது உனக்கே தெரியுமே. அதன் பின்புதான் வந்த காரணம். தனது தந்தையின் விருப்பம், மணிமேகலையை ஆதித்தனுக்கு மனம் முடிப்பதற்கான தமது எண்ணம், அதை எப்படி துவங்குவது என்று தெரியாமல் தவித்த தவிப்பு, அதற்காக தன்னை நாடி வந்தது என அனைத்தையும் கந்தமாறன் விவரிக்க தலையில் பேரிடி விழுந்தார் போல இருந்தது வந்தியத்தேவனுக்கு. மணிமேகலையை தான் ஒரு புறமாக நேசிப்பது தெரியாமலேயே அவளுடைய திருமணத்திற்கான ஏற்பாட்டினை தன்னை வைத்தே முடிக்க வேண்டி நிற்கும் கந்தமாறனை நினைத்து சிரிப்பதா அல்லது தன் நிலையை நினைத்து அழுவதா? எதுவும் புரியாமல் நின்றான் வந்தியத்தேவன். நான் எப்படி இதை பற்றி என்று இழுத்தான். உன்னால் மட்டுமே இது முடியும் நண்பா. நீ சொல்வதை மட்டுமே கவனமாக கேட்பான் ஆதித்தன். இந்த விஷயத்தில் மணிமேகலையின் அண்ணன் நான் என்பதால் என்னால் இது பற்றி நேரடியாக பேச இயலாது. உன்னால் மட்டுமே ஆதித்தனின் மனம் அறிய முடியும். உண்மையில் அவனுக்கும் இதில் உடன்பாடு இருந்தால் மட்டுமே இது சாத்தியம். தன்னைத்தானே தேற்றிக்கொண்டான் வந்தியத்தேவன். ஒரு குலமே இதற்கான நல்ல முடிவினை எதிர்நோக்கி காத்திருக்கிறது.
சம்புவரையர் குலம் பெண் கொடுத்து சோழத்தில் தன் இருப்பை நிலைநிறுத்த பார்க்கிறது. மணிமேகலைக்கும் தன் மீது விருப்பம் உண்டா இல்லையா என்பது கூட இதுவரை உறுதியாக தெரியவில்லை. இந்த நிலையில் தேவையில்லாமல் நம் ஒருவனின் விருப்பத்தால் நல்லது நடப்பதை தடுப்பானேன்? அதுவுமின்றி கந்தமாறன் தன்மேல் அன்பும் நம்பிக்கையும் கொண்டவன். அதை எதற்காகவும் இழக்க முடியாது. தனக்குள்ளேயே ஒரு முடிவுக்கு வந்தான் வந்தியத்தேவன். சரி நண்பா, உன் பொருட்டு நிச்சயம் நான் இது பற்றி ஆதித்தனிடம் பேசுகிறேன். அவனது மனநிலை என்ன என்பதை உணர்ந்து சொல்கிறேன் என்று வந்தியத்தேவனை மகிழ்ச்சியின் மிகுதியில் மீண்டும் கட்டி தழுவி கொண்டான் கந்தமாறன். சரி, காஞ்சி நோக்கி புறப்படலாமா? அதற்கு முன்பு இங்கு அருண்மொழிவர்மரை சந்திக்க வேண்டும் நான் என்றான் வந்தியத்தேவன். நல்லது, நீ சென்று சந்தித்து விட்டு வா. அதற்குள் நானும் எனது சில வேலைகளை இங்கு முடித்துக்கொள்கிறேன். இரவு இருவரும் இங்கேயே சந்திப்போம். நாளை காலை புறப்படுவோம் என்றான் கந்தமாறன். நல்லது, சந்திப்போம் என விடைபெற்ற வந்தியத்தேவன் தஞ்சைக்குள் நுழைய அவனையே கண் கொட்டாது பார்த்து கொண்டிருந்தான் கந்தமாறன். உத்திரமேரூரில் இருந்து காஞ்சி செல்லும் சாலையின் இரு மருங்கிலும் அடர்ந்த மரங்களுக்கு நடுவே அப்படி ஒரு பாழடைந்த மண்டபம் இருப்பதை அவ்வூரை சேர்ந்தவர்களே அறிந்திருப்பது கடினம். மாலை மங்கிய வேளை அது. அப்பக்கம் செல்வதற்கே பயமுறுத்தல் தரக்கூடிய இடம் அது. சரியான பாதைகளும் கிடையாது. மரங்களின் கிளைகள் முழுவதுமாக மறித்து கொண்டிருக்க இடையிடையே புகுந்து செல்வது என்பது பழக்கப்பட்டவர்களே தடுமாறக்கூடிய இடம். சுற்றிலும் மரங்கள் உயர்ந்து வளர்ந்து அப்படியொரு மண்டபம் இருப்பதையே மறைத்து விட்டிருந்தன. சற்றே ஊடுருவி பார்க்க மெல்லியதாக ஒரு வெளிச்சம் ஏற்றப்பட்டிருந்த சிறு அகல் விளக்கிலிருந்து வெளிப்பட அதை சுற்றி 4-5 உருவங்கள் அமர்ந்திருப்பது மட்டும் தெரிந்தது. அருகில் சற்று நெருங்கி பார்க்க பேச்சு குரல்களும் கேட்டன. இன்னும் எத்தனை நாட்களுக்கு இப்படியே ஓடி ஓடி ஒளிவது? எடுத்த காரியம் முடித்துவிட்டு சேரமோ ஈழமோ நகர்ந்து விடலாம் என்றால் இயலவில்லையே. வருத்தத்தோடு சற்று எரிச்சலாகவே கூறினான் ரவிதாசன். இது சாதாரண பணியல்ல. நினைத்தவுடன் முடிக்க சோழம் முழுவதும் வலை போட்டு தேடிக்கொண்டிருக்கிறார்கள் நம்மை. ஆளுக்கு ஒரு திசையில் பிரிந்து இருப்பதால் தான் இன்று வரை தப்பிக்க முடிகிறது. எப்போதோ ஒரு நாளில் இதுபோல சந்திப்பதே அபூர்வமான விஷயம். இதில் அவசரப்பட்டால் மொத்தமும் வீணாகிவிடும் அண்ணா என்றான் பரமேஸ்வரன். பழையாறையில் குந்தவையை கொல்ல எடுத்த முயற்சியும் பயனின்றி போய்விட்டதே என்றான் சோமன். எதிரியை விட்டுவிட்டு அவனை சார்ந்தவர்களை அழிப்பதில் நமது உழைப்பு வீணாகிறதோ என்று தோன்றுகிறது என்றான் பரமேஸ்வரன். இல்லை தம்பி, நினைப்பது போல நம் எதிரியை நெருங்குவது அத்துணை எளிதல்ல. நேரடியாக மோதி வெல்லக்கூடியவனும் அல்ல. ஏன், ஆதித்தனை விட எவனுமே சிறந்த வீரன் இல்லையா என்ன? இருக்கிறார்கள். ஆனால் அவனது வீரத்தில் நேர்மை உறைந்துள்ளது என்பதை மறுக்க இயலாது. மறைந்திருந்து வஞ்சகமாக அவனை கொல்வதற்கு நாம் காத்திருக்கிறோம் எனும்போது பலவற்றையும் யோசிக்க வேண்டியுள்ளது. ஏன், நமது பாண்டியத்து வீரர்கள் என்னவானார்கள்? பாதி பேர் காடுகளில் ஒளிந்து கொண்டு அவ்வப்போது கலவரம் மட்டுமே செய்து கொண்டிருக்கிறார்கள். மீதி பேர் வேறு வழியின்றி சோழத்தை ஏற்க துணிந்து விட்டனர். அதற்காக வீரபாண்டியன் கொலைக்கு பழிவாங்காமல் விட்டுவிட இயலுமா? தஞ்சையில் கோட்டை வாயிலில் சிதைந்து கொண்டிருக்கிறது நம் நண்பனின் முகம். பார்க்கும் போதே என் மனம் பதறுகிறது. உண்மைதான், நானும் பார்த்தேன். எனினும் ஆதித்தனை அழிப்பதற்கு வேலை இன்னும் வரவில்லையே. எப்போது வரும்? இன்னும் சில நாட்களில் வடதிசை மாதண்ட நாயகனாக பொறுப்பேற்க போகிறானாம். அதன் பின்பு தொண்டை மண்டலத்தை நாம் நெருங்க கூட முடியாது. அது மட்டுமல்ல, காஞ்சியில் பொன் மாளிகை ஒன்றை கட்டப்போகிறானாம். நிரந்தரமாக காஞ்சியிலேயே மையம் கொள்ள திட்டமிட்டுள்ளான் போலும். அப்படியா? அவன் கட்டும் மாளிகையையே அவனது பள்ளிப்படையாக்கி விடுவோம் என்றான் பரமேஸ்வரன் கோபமாக. ஆதித்தன் வடதிசை மாதண்ட நாயகனாக பொறுப்பேற்பதற்குள் அவனது கதையை முடித்தாக வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்லுங்கள் என்று சோமன் கூறி முடிக்கும் முன்பு எவரோ வரும் ஓசை கேட்டு சட்டென்று எரியும் விளக்கை அணைத்துவிட்டு அனைவரும் அமைதியாக காற்றில் மிதந்து வந்த மெல்லிய சீழ்கை ஒலி கேட்டவுடன், கவலை வேண்டாம், வருவது சாம்பவன், நமது ஆள்தான் என்று கூறி மீண்டும் விளக்கு ஏற்றினான். வந்த சாம்பவன் முகம் கொடூரமாக இருப்பினும் புன்னகையோடு இருந்தது. நல்ல செய்தி. நாளை கைலாயநாதர் கோவிலுக்கு தென்மேற்கில் உள்ள கோரை புதர்கள் நிரம்பிய பகுதியை எவர் துணையுமின்றி எவரும் அடையாளம் காணும் முன்பு விடியலில் காண வருகிறதாம் புலி என்றான். நம்ப தகுந்த தகவலா? ஆவலாக கேட்டான் ரவிதாசன். முழுவதுமாய் நம்பலாம். பொன் மாளிகை கட்ட அந்த இடம்தான் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாம். அதை பார்த்திவேந்திரனுடன் காண வருவதாக தகவல்.
உடன் அந்த பார்த்திவேந்திரனுமா வருகிறான்? அவனோடு சேர்ந்தே இவனும் சாக வேண்டும் என்று விதி போலும் முணுமுணுத்தான் பரமேஸ்வரன். இதைவிட நல்ல வாய்ப்பு நமக்கு அமையாது. நாளை காலைக்குள் நம் ஆட்கள் எத்தனை பேரை திரட்ட இயலும்? கேட்டான் ரவிதாசன். குறைந்தது 30 பேரை திரட்டலாம். நல்லது என் மன்னனே, நண்பனே, வீரபாண்டியா, நாளைதானடா உன் அலைந்து கொண்டிருக்கும் ஆன்மா அமைதியடையும். உன்னை கொன்றவனை உன்னிடமே அனுப்பி வைக்கிறோம். அங்கு அவனை வென்று உன் பழியை தீர்த்துக்கொள். எமது இத்தனை மாத அலைச்சலும் அவமானமும் துன்பமும் துயரமும் நாளையோடு தீர்ந்துவிடும் என்று வெறி பிடித்தார் போல கத்தினான் ரவிதாசன். அனைவரும் ஒன்று கூடி கைகளில் அடித்து உறுதி செய்தனர் நாளை ஆதித்தன் கொல்லப்படுவான் என்பதை. அங்கிருந்து பிறகு அனைவரும் மகிழ்ச்சியோடே பிரிந்தனர். இரவின் 3ஆம் ஜாமத்தில் இருந்தே சேரும் சகதியோடும் இருந்த ஆள் உயர கோரை பொருட்களுக்கு மத்தியில் தடம் தெரியாதவாறு காத்திருந்தனர் 30 பாண்டியர்களும் அவர்களின் தலைவர்களான ரவிதாசன், பரமேஸ்வரன், சோமன், சாம்பவன் ஆகியோர்களும். வெறி கொண்ட அவர்கள் பார்வை விடியலை தேடியது. கூடவே வரவேண்டிய வேங்கையையும் எதிர்பார்த்து கொலைவெறி மிகுந்த விழிகளோடு காத்திருந்தது. மெல்லியதாய் விடியலும் ஆரம்பித்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.